ஹாய் சொல்லு மச்சி வியூவர்ஸ். இல்லை ஹாய் டான்ஸ் சொல்லு மச்சி வியூவர்ஸ். என்னடா இவன் இப்படி மாற்றி சொல்கிறானேன்னு யோசிக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் யாரெல்லாம் டான்ஸ் மாஸ்டராக இருக்கீங்க, கொரியோகிராஃபர்ஸாக இருக்கீங்க, அவங்களுக்கான வீடியோ தான் இது. மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். செம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோ. உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லுவீங்க. லெட்ஸ் கோ. நீங்கள் ஒரு எந்த விதமான டான்ஸராகவும் இருக்கலாம், என்ன டைப் ஆஃப் டான்ஸர்ஸாகவும் இருக்கலாம், டான்ஸ் டீச்சராக இருக்கலாம், டான்ஸ் கொரியோகிராஃபர்ஸாக இருக்கலாம். பட் இது இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேம் சேஞ்சர்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நான் வந்து ஒரு சில விஷயங்களை நான் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு என் கண்ணில் பட்ட ஒரு விஷயம், எனக்கு அது வந்து செம இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு அது வந்து நிறைய டான்ஸ் டீச்சர்ஸ்க்கு வந்து அது வந்து செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி என்ன இவன் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த சொல்லிட போகிறான்னு நீங்கள் எல்லோரும் யோசிக்கலாம். எஸ், கண்டிப்பாக சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நான் வந்து நார்மலாக நான் வந்து பரதநாட்டியம் ஃபோட்டோகிராஃபருங்கிறதுனால நான் வந்து நிறைய வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பரதநாட்டியம் சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக வந்து நான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து நான் ரிசர்ச் பண்ணும்போது என் கண்ணில் வந்து ஒரு ஆப் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. அந்த ஆப் பேர் வந்து கொரியோகிராஃபிக் ஆப். என்னடா அது கொரியோகிராஃபிக் ஆப் அப்படின்னு நீங்களாம் யோசிக்கிறீங்கல்ல? எனக்கும் அதே யோசனை தான் இருந்துச்சு. அப்படி தான் நான் வந்து அந்த ஆப்புக்குள்ளே போய் அது என்ன அப்படிங்கிறத நான் பார்த்தேன். நீங்கள் ஒரு ஹிப்ஹாப் டான்ஸ் டீச்சர், நீங்கள் ஒரு பரதநாட்டியம் டான்ஸ் டீச்சர், நீங்கள் ஒரு கதகளி டான்ஸ் டீச்சர், குச்சிப்புடி டான்ஸ் டீச்சர், நீங்கள் எந்த விதமான டான்ஸ் ஃபார்மோட டான்ஸ் டீச்சராகவும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஷோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறச்சே அந்த ஷோக்கு வந்து ஒரு டான்ஸ் ஐட்டம் நம்பர் நீங்கள் வந்து கொரியோகிராஃப் பண்ணணும்னு நினைக்கிறச்சு அதை நீங்கள் முன்னாடியே விஷுவலைஸ் பண்ணி அந்த இதுக்கு ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணி அதை நீங்கள் 3Dயாக விஷுவலைஸ் பண்ணி சிங்க் பண்ணி பாட்டோட சிங்க் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி ப்ராக்டிஸ்க்கு முன்னாடியே உங்களால் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க முடியும்னா நம்ப முடியுமா? நம்ப முடியாதுல்ல. அது சாத்தியம். அது எப்படின்னா இந்த கொரியோகிராஃபிக் ஆப் மூலமா. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த ஆப்பை பற்றி ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆப்போட முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 3D விசுவலைசேஷன். ஸோ இந்த ஆப்பில் வந்து ஒரு 3 டைமென்ஷனல் வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய டான்ஸஸை நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஃபார்மேஷன் பண்ணுறீங்க. அந்த ஃபார்மேஷனை எந்த விதமான ஆங்கிள்லேருந்தும் அந்த டான்ஸர்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சூப்பராக அதில் வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஃபார்மேஷன் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, இதுக்கு மேலேயும் நீங்கள் பண்ணலாம். என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஃபார்மேஷன் ரெண்டு ஃபார்மேஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த 2 ஃபார்மேஷனையும் சூப்பராக அதை டிரான்சிஷன் பண்ணி இன்னொரு ஃபார்மேஷனுக்கு போகிறதுக்கு என்ன மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் டான்ஸஸ் எல்லோரும் சிங்காக அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி சிங்காகவும் அலைண்டாகவும் ஸ்பேஸிங்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சருமே வந்து இந்த ஆப்பில் இருக்குது. அண்ட் ஹியர்ஸ் வேர் இட் கெட்ஸ் ஈவன் மோர் பெட்டர். மியூசிக் சிங்க். இந்த ஆப்பில் நீங்கள் வந்து ஒரு ஃபார்மேஷன் ஒரு கொரியோகிராஃபி பண்ணியிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா அதை நீங்கள் வந்து உங்களுடைய மியூசிக்கோட பீட் சிங்க் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் ரியல் டைமில் அந்த ஒரு ஃபார்மேஷன்லேருந்து இன்னொரு ஃபார்மேஷனுக்கு அந்த பீட்டுக்குள்ளே எவ்வளோ நேரத்துக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு கால்குலேஷனை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுடைய கொரியோகிராஃபி இன்னும் பர்ஃபெக்டாக சீம்லெஸ்ஸாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, இது வந்து நான் வந்து நிறைய மல்டிபிள் குரூப்ஸை வச்சு கொரியோகிராஃப் பண்ணுறேன், எனக்கு எப்படி யூஸ்ஃபுல் ஆகும் தானே நீங்கள் கேட்குறீங்க? அதுக்கும் இங்கே ஆன்சர் இருக்குது. இந்த ஆப்பில் மல்டிபிள் க்ரூ சேவிங் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 6 ஐட்டம் பண்ண போகிறீங்க, 6 டிஃப்ரெண்ட் க்ரூஸை வச்சு பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் 6 டிஃப்ரெண்ட் க்ரூஸை வந்து செலக்ட் பண்ணி அதை நீங்கள் வந்து அதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு குரூப் இல்லை, நீங்கள் மல்டிபிள் குரூப்ஸுக்கு வந்து உங்களோட இந்த ஆப்லேயே வந்து நீங்கள் வந்து கொரியோகிராஃப் பண்ணி பொசிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபார்மேஷன்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி சீம்லெஸ்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்க முடியும். இன்றைக்கி நம்ம டான்ஸ் ஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டோன்னா எல்லா டான்ஸ் ஃபார்ம்ஸ்லையுமே நீங்கள் பாருங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆப்பில் வந்து இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்னென்னா வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸையுமே நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எப்படி வந்து அந்த டான்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி அது வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த டைமென்ஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுதுங்கிறத நீங்கள் வந்து சீம்லெஸ்ஸாக நீங்கள் வந்து ரியல் டைமில் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். கஸ்டமைசபிள் ஸ்டேஜ் சைஸ். இந்த ஃபீச்சர் வந்து எனக்கு வந்து இந்த ஆப்லேயே வந்து ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர்.
ஏன்னா நான் ஆஸ் அ டான்ஸ் ஃபோட்டோகிராஃபர் நான் வந்து நிறைய எல்லா ப்ரோக்ராம்ஸ் எந்த ப்ரோக்ராம்ஸ் நான் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ரிஹர்சலை நான் போய் பார்த்துருவேன். ஏன்னா என்னோட பெனிஃபிட் அது வந்து அவங்க என்ன ஆடுறாங்கங்கிறது தெரியறதுக்காண்டி. பட் அந்த ஸ்டேஜ் ரிஹர்சல் பார்க்குறதுக்கும் ஸ்டேஜில் போய் அவங்க அந்த குழந்தைங்க ஆடுறதை பார்க்குறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது மேஜராக என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த ஸ்டேஜோட சைஸை வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியாது அவங்களால. அதுக்கு மேஜர் காரணம் என்னன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஒரு டான்ஸ் டீச்சரோட கிளாஸ் வந்து ஒரு சைஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10க்கு 10 இல்லை ஒரு 20க்கு 20 30க்கு 30 இருக்குன்னு வச்சுப்போமே. ஒரு ஸ்டேஜோட சைஸ் இப்போ ரசிகரஞ்சனி சபாவோ இல்லை மியூசிக் அகாடமி மெயின் ஹால்க்கோ அங்கே போய் ஆடுறாங்க அப்படிங்கிறச்ச அந்த ஸ்டேஜோட வித் அண்ட் லென்த் வந்து வேரி ஆகும். ஸோ இந்த ஆப்பில் வந்து இந்த கஸ்டமைசபிள் ஸ்டேஜ் சைஸுங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இந்த ஃபீச்சரில் நீங்கள் அந்த ஸ்டேஜோட சைஸ் மெஷர்மெண்ட்டை அப்ராக்சிமேட்டாக கொடுத்தா கூட நீங்கள் வந்து இங்கேயே ரியல் டைமில் அந்த ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், எவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும், எவ்வளோ டைமிங்குள்ளே ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணிக்க முடியும். இது நீங்கள் ரிஹர்சல் டைம்லேயே வந்து பசங்கள்கிட்ட நீங்கள் சொல்லிடுறதுனால அவங்களுக்கும் மைண்டில் அது வந்து செட் ஆயிடுது. ஸோ ஸ்டேஜ்லையுமே வந்து அவங்க வந்து ஸ்டேஜ் ரிஹர்சல் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க டேரெக்டாக போய் ஸ்டேஜில் ஆடுறச்சே அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாமல் இருக்கும். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஃபீச்சர்ஸ் வந்து தட் ஐ ஃபவுண்ட் அவுட் இன் திஸ் கொரியோகிராஃபிக் ஆப். நீங்கள் வந்து உங்கள் டான்ஸில் வந்து சில ஸ்ட்ரக்சர்லாம் வந்து கொண்டு வரணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. அது பேர் வந்து கலர் கோடட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஃபீச்சர் மூலயமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் கலர் கோட் செலக்ட் பண்ணி அதுக்கு நோட்ஸு, ஸ்ட்ரக்சர், அதோட ஃபார்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த உங்கள் டான்ஸர்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்கும்போது இதை காமிச்சு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த கொரியோகிராஃபியில் வந்து நல்ல கிளாரிஃபிகேஷன் கிடைக்குது. அவங்க வந்து இன்னும் தரோவாக அதை வந்து கான்ஃபிடென்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இந்த ஒரு பிரச்சனை வந்து எல்லா டான்ஸ் டீச்சர்ஸுமே வந்து பொதுவாக வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அது என்ன அப்படி கேட்டுக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஸ்டேஜ் ஷோ ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து டேட் அண்ட் டைம் சொல்லிடுவாங்க. இந்தந்த டேஸ், இந்த வீக்கில் வந்து இந்தந்த டேஸில் வந்து நீங்கள் ரிஹர்சலுக்கு கம்பல்சரி வந்தாகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஆனால் ஒரு 8 பேர் இருக்கிற குழுவில் எப்படியும் பார்த்துட்டிங்கன்னா அந்த வாரத்தில் ஒரு 2 பேர் 3 பேராவது ஆப்சென்ட் ஆயிடுவாங்க. என்னென்னு காரணம்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, எக்ஸாம் இருக்கும்பாங்க, காலேஜ்லேருந்து வரத்துக்கு டைம் ஆயிடுச்சுன்னுவாங்க, இல்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஏதோ ஒரு இதில் வந்து ஏதாவது ஒரு நாள் யாராவது ஒரு பசங்க வராமல் போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டயத்தில் டான்ஸ் டீச்சர்ஸாக அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? அன்றைக்கி அவங்க கொரியோகிராஃப் பண்ணது திருப்பி அவங்க அடுத்த நாள் வருவாங்க. வந்த உடனே அவங்களுக்கு திருப்பி அவங்கள வச்சு திருப்பி அந்த கொரியோகிராஃபியை சொல்லித்தரணும். ஸோ இது என்ன ஆகும்னா டைம் கன்சியூமிங் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஐட்டமை முடிக்கிறதுக்கு வந்து இட் வில் டேக் லாங் டைம் டு ஃபினிஷ். அண்ட் அதுக்கப்புறம் ரிஹர்சல்ஸ் இருக்குது, ரெகுலராக ரிஹர்சல் பார்க்கணும். ஸோ அது பர்ஃபெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஹடில் தான். வந்து எந்த டான்ஸ் டீச்சர்ஸ்ட்டை நீங்கள் கேட்டிங்கனாலுமே இது வந்து ஒரு பெரிய ஹடிலாக சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இந்த ஆப்பில் கொரியோகிராஃபிக் ஆப்பில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஷேர் யுவர் கொரியோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது என்ன ஆகுதுன்னா, அன்றைக்கி நீங்கள் பண்ணுற கொரியோகிராஃபியை வந்து நீங்கள் ஆப்பில் பண்ணிவிட்டு நீங்கள் வராத ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது எதாவது மெயில் மூலியமாவோ வாட்ஸ்அப் மூலியமோ எதுலேயோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விட்டுறலாம். ஸோ அவங்க அடுத்த டைம் கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த ரிஹர்சல்ஸ் அந்த அன்றைக்கி கொரியோகிராஃப் பண்ணது என்னங்கிறது அந்த ஆப்பில் அவங்க பார்த்துட்டே வந்துடுறாங்க. ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து இந்த ஃபார்மேஷனில் போயிருக்காங்க, ஸோ இந்த ஃபார்மேஷன்லாம் இது பண்ணியிருக்காங்க, இந்த கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹெட்ஸ் அப் மாதிரி கிடச்சிருது. ஸோ அவங்க வந்து மைண்டை வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாகவே வச்சுட்டு வராங்க. வரும்போது அவங்களுக்கு ஈஸியாக அதை வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டான்சர்ஸ், நீங்கள் உங்கள் கொரியோகிராஃபியை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போனா இந்த கொரியோகிராஃபிக் ஆப்புக்கு ஒரு ட்ரை பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். உங்களுடைய லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாகும். உங்களுடைய கொரியோகிராஃபி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். இன்னும் நீங்கள் ஹேசில் ஃப்ரீயாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்து கொரியோகிராஃப் பண்ணுறதுக்கு இந்த ஆப் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ நான் ஏன் இந்த ஆப்பை பற்றி பேசுகிறதுனால இது ஒரு கிளிக் பைட்டு, இதனால் எனக்கு வந்து ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு நீங்கள் வந்து அப்படி நினச்சிட வேண்டாம். நான் ரிசர்ச் பண்ணும்போது இந்த ஆப்பை வந்து நான் பார்த்தேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஐ ரியலி வாண்டட் என்னோடய டான்ஸ் கம்யூனிட்டிக்கு நான் வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் இந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்போட லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஆப் வந்து போத் iOS அண்ட் ஆண்ட்ராய்டில் இருக்குது. ஸோ 2 லிங்க்குமே நான் வந்து கீழே வந்து நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அண்ட் பார்த்துட்டு எனக்கு டெஃபினட்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ஆப் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் பெல் ஐக்கானை டெஃபினட்டாக மறக்காமல் டச் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களை எல்லாரையும் இன்னும் ஒரு சூப்பர்வான வீடியோவில் நான் பார்க்குறேன். Until then, it's Bala from Sollumachi signing off. Bye.